ஹை காய்ஸ், போன எபிசோட 2ல் அந்த கொடூரக்காரன் குரக்காவா அப்புறம் நம்ம ஹீரோ பிஸ்கோ இவங்க 2 பேரும் ஒரு லாவா மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இதில் விழுந்து இறந்து போயிருப்பாங்க இல்லையா. அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு இந்த எபிசோட பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம கதைக்குள்ள போயிடலாமா. இந்த எபிசோட ஸ்டார்டிங் சீன்ல அந்த லாவா மாதிரி ஒன்று இருக்குல்ல, அது வந்து ரஸ்ட் எனர்ஜி போல. அது வெளியே யானை மாதிரி ஒரு பெரிய ஜெயண்ட் ரோபோட் வந்து நின்றுட்டு இருந்தது இல்லையா. அதுக்குள்ள டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டு இருக்கு. என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அது வந்து ஒரு ஜெயண்ட் கேனன். ஸோ அது மூலமா தான் அந்த ரஸ்ட் வைரஸை மறுபடியும் பரப்பலாம் சொல்லிட்டு அந்த குரக்காவை வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கா. ஆனால் அதுக்குள்ள நம்ம ஹீரோ வந்து அவனை கொண்டுட்டாரு. அது இப்போ ஃபுல்லா ஓவர்லோட் ஆகி அது ஒரு இடத்த இப்போ பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. இதை பார்த்ததுமே பாவம் வந்து புரிஞ்சுக்குவாங்க, ஏதோ தப்பா நடக்குது அப்படிங்கிறது மட்டும் சுதாரிச்சுட்டு 2 கொரில்லாஸ் கூட ஆல்ரெடி அவங்க சண்டை போட்டு இருந்தாங்கல்ல, அதுல ஒன்ன தூக்கி அது மேல தூக்கி வீச அந்த ரோபோட் அந்த இடத்துலயே வெடிச்சு செதுருது. ஸோ இப்போ இவங்க வெளியே நடக்க இருந்த அந்த ஒரு பெரிய வெடிவிபத்தை வந்து தடுத்து நிறுத்தாங்க. அப்போ உள்ள இருந்த 2 சோல்ஜர்ஸ் பதற அடிச்சு வெளியே ஓடி வந்துட்டு இருக்காங்க. நம்ம கேப்டன் கவர்னர் குரக்காவை இறந்து போயிட்டாரு, எல்லாரும் தப்பிச்சு போங்க அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டே அந்த 2 சோல்ஜர்ஸ் வெளியே ஓடி வந்துட்டு இருக்க. அவ்வளவுதான், நம்ம பையன் சாதிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஜாபி நினைக்கிறாரு. அப்போ பாவம் அந்த இடத்துல இருந்து உள்ள ஓடி போய் பிஸ்கோவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பாக்குறாங்க. பட் அங்க யாருமே இல்ல. இவங்களும் கூப்பிட்டு பாக்குறாங்க, எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே கிடைக்கல. அப்பதான் அங்க இருக்கக்கூடிய அந்த ரஸ்ட் எனர்ஜி வந்து ஒரு மாதிரி ஓவர் ஹீட் ஆகி அந்த பில்டிங்கே கொலாப்ஸ் ஆக தொடங்குது. இவங்களும் பிஸ்கோட பேர் சொல்லி கூப்பிட்டு பாக்குறாங்க. ஆப்போசிட்ல எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே கிடைச்ச மாதிரி தெரியல. அப்ப அவங்க மேல சீலிங் உடஞ்சு மேல விழவர யாரோ ஒருத்தர் அம்பு விட்டு காப்பாத்துறாங்க. யாருன்னு சொல்லி பார்த்தா ஆப்போசிட்ல மிலோ அவங்க பேரை சொல்லி கூப்பிடுறான். அப்படியே அந்த சீன் இங்க கட் பண்ணா வெளியே 2 பேரும் ஒரு மாதிரி சோகமா நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஜாபி இவங்களை பார்த்துட்டு பிஸ்கோ எங்க அப்படி மாதிரி சொல்லி கேட்கும்போது 2 பேருமே கொஞ்ச நேரம் அமைதி காக்குறாங்க. அப்பதான் மிலோ அவனோட நெஞ்சில கைய வச்சு பிஸ்கோ இங்கதான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அப்பதான் அவருக்கு புரிய வருது, பிஸ்கோ குரக்காவை கொள்ளக்கூடிய அந்த முயற்சியில இறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வரக்கூடிய எல்லா எமோஷனுமே அடக்கி வச்சுட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்படியே கேமராவை திருப்பி பாவாவை பார்த்தோம்னா இந்த நியூஸ் அவங்களுக்கு தெரிய வந்ததுல இருந்து ஒரு பெரிய அமைதி மட்டும்தான் அவங்களோட ஃபேஸ்ல இருக்கு. இன்னும் இப்போ வரைக்குமே அவங்க ஒரு வார்த்தை கூட பேசல. கொஞ்ச நேரம் போக அன்னைக்கு பொழுது போய் இருட்டக்கூடிய அந்த ஒரு சமயம் ஜப்பான் கவர்மெண்டோட ஆர்மி வந்து இந்த வெடிப்பதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது தேடி இருப்பாங்க. கண்டிப்பா அதுக்குள்ளதான் பிஸ்கோவோட பாடி இருக்கணும்ல, கண்டிப்பா அவனோட பாடிக்கு எதுவுமே ஆயிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். நீ ஒன்றும் கவலைப்படாத, பிஸ்கோவோட பாடியை ரெஸ்கியூ பண்ணிட்டாங்கன்னா நம்ம உரிய இடத்துல மஷ்ரூம் கீப்பர்ஸ் கிட்டே அவங்க முறைப்படியே பிஸ்கோவோட பாடியை வந்து அடக்கம் செஞ்சிருவோம் அப்படிமா சொல்லிட்டு சொல்லும்போது, இல்ல அப்படி இல்ல, பிஸ்கோ என்கிட்ட எப்பவுமே சொல்லுவான், அவன் இறந்து போயிட்டானா அவனோட உடலை வந்து இந்த இயற்கை கிட்ட ஒப்படைக்க சொல்லி அவன் எப்பவுமே சொல்லிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கேன். இதே சமயத்துல ஒரு ஹெலிகாப்டர் அந்த வெடிவிபத்து நடந்த அந்த இடத்துக்குள்ள போகுது. அப்பதான் இவங்களோட கண்கள் பிதுங்குற மாதிரியான ஒரு விஷயத்தை பாக்குறாங்க. என்னன்னா அதுக்குள்ள இருந்து ஒரு பெரிய கை வந்து எப்படி அந்த ஹெலிகாப்டர் உடைச்சு தள்ளுமா அதுக்குள்ள இருந்து ஒரு பெரிய உருவம் எழுந்திருச்சு வருது. ஸோ இதுதான் அவங்க சொல்லக்கூடிய அந்த மிகப்பெரிய அழிவை உருவாக்குன அந்த தெச்சுனின் அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு மிஷன் முழுக்க அந்த ரஸ்ட் எனர்ஜியால உருவாக்கப்பட்ட ஒரு பாடியா இருக்கு. ஜப்பான் மிலிட்டரி அவங்களோட ஃபுல் ரிசோர்ஸுமே இறக்கி பாக்குறாங்க. பட் அவங்களால அந்த டெச்சுனின் மிஷனை வந்து தடுத்து நிறுத்த முடியல. அதோட வாயில இருந்து வரக்கூடிய லேசர் வந்து ஒரு சாதாரணமான லேசர் மாதிரி அவங்கள கடந்து போகல. அது மூலமாவே ரஸ்ட் வைரஸ் வந்து பரவ தொடங்குது. ஸோ எல்லாருமே அவங்க உயிரை காப்பாத்திக்க ஒரு கோயிலுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய அட்டாக் பண்ணிட்டு அந்த ரோபோட் வந்து சவுத் சைடை நோக்கி நடந்து போக தொடங்குது. சவுத் சைடு தான் இனிகாம நகரம் இருக்கு. அதே சமயத்துல மிலோ அந்த ஜெயண்ட் ரோபோட்டை நோக்கி போக தொடங்குறான். அதுக்கு வந்து பாவம் வந்து அனுமதி கொடுக்கல. அவங்களுக்கு ஆல்ரெடி பிடிச்ச ஒருத்தனை இறந்துட்டாங்க, இதுக்கப்புறமா இன்னொருத்தர் இழக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் மிலோ கிட்ட வேணாம் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. ஆனா இங்க அந்த ரஷ் ஹீட்டர் மருந்து எடுத்த ஒரே ஆளுனா அது இங்க மிலோ மட்டும்தான். அது கிட்ட நேருக்கு நேரா போய் சண்டை போட என்னால மட்டும்தான் இப்போதைக்கு முடியும். சோ இதை நான் தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு போக நான் ஒன்னு பேக்கப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாபிங்க சொல்றாரு. அப்படியே அந்த சீன் கட் பண்ணா அந்த பனி பிரதேசத்துல இருக்கக்கூடிய ஒரு மிலிட்டரி பேஸ் அந்த இடத்துக்கு தான் டிரோல் வரா. வந்து பார்த்தா அந்த இடத்துக்கு தான் ஒரு ஹெலிகாப்டருமே வந்து இறங்குது. அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்பெஷல் போர்சஸ் வந்து இனிகாம நகரத்தை சேர்ந்த அந்த வாட்சர்ஸ் வந்து ரெஸ்கியூ பண்றாங்க. அப்பதான் பிஸ்கோவா இருக்கட்டும் அந்த கவர்னர் குரக்காவா இவங்க 2 பேரும் இறந்து போனது டிரோலுக்கு தெரிய வருது. இப்படி இவங்களாம் பேசிட்டு இருக்கும்போது அந்த பகுதியை தாண்டி அந்த சவுத் சைடு நோக்கி போகக்கூடிய அந்த டெச்சுனின் மிஷன் இவங்க பாக்குறாங்க. சவுத் சைடு அந்த இனிகாம நகரத்தை நோக்கி போகுது. அங்க இருக்கக்கூடிய மக்களோட உயிருக்கு வந்து ஆபத்து அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இங்க இருக்கக்கூடிய வாட்சர்ஸ் கிட்ட சீக்கிரமா போய் இனிகாம நகரத்துல இருக்கக்கூடியவங்களை வான் பண்ணுங்கடா, இல்லாட்டினா அவங்களோட உயிருக்கே ஒரு மிகப்பெரிய ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா எங்க கேப்டன் பாவம் வந்து எங்களை இங்கதான் நிக்க சொல்லியிருக்காங்க, அவங்க கிட்ட வந்து ஆர்டர் வர வரைக்கும் நாங்க இந்த இடத்துக்கு போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிறாங்க. ஒருத்தன் வந்து வாழ போலாம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு சொன்னா இன்னொருத்தனா கேப்டன் ஆர்டர் இல்லாம நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு பேச ஆரம்பிக்க டிரோலுக்கு இப்ப என்ன பண்ணனே தெரியல. இவனுக்கு என்னடா இப்படி ஒரு சின்ன குழந்தை மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க இங்க இருக்கக்கூடிய மிலிட்டரியுமே அந்த ரோபோட்டை வந்து தடுக்க முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது தான் அந்த இடத்துக்கு மிலவும் வந்துருவான். வந்துட்டு நம்ம ஹீரோ மாதிரி பேச தொடங்குறான். இது கூட சண்டை போடுறதுக்கு முன்னாடி அவன் இன்னொரு ஆன்டிடோட்டுமே எடுத்துப்பான். ஸோ அப்பதான் அது கூட நல்லா பலத்து சண்டை போடலாம் அப்படிங்கிறதுக்காக லிட்டரலி இந்த இடத்துல மிலோ வந்து பிஸ்கோ மாதிரி பேசுவான். ஆள் தான் வேறையே தவிர கேரக்டர்ல இருந்து வாய்ஸ் எல்லாமே ஒண்ணுதான். பிஸ்கோவோட வாய்ஸ் கேட்டு அந்த டெச்சுனின் மிஷின் வந்து ரியாக்ட் பண்ண தொடங்குது. ஸோ இப்பவே நமக்கு வந்து ஒரு சின்ன ஐடியா கிடைச்சிருக்கும். அந்த பெரிய ரோபோட்குள்ள இருந்து அதை ஆப்ரேட் பண்றது அந்த குரக்காவா தான் அப்படிங்கிறது நமக்கு இங்க தெரிய வர மிலோவோட அட்டாக்கிங் ஸ்டைலே மாறிடுச்சு. மொத்தமாவே பிஸ்கோ மாதிரி மோக தொடங்குறான். அது மொத்தமா ரஸ்ட் விண்டால மிலோவை தாக்குனாலுமே மிலோக்கு வந்துட்டு அது ஒண்ணுமே பண்ணல. அவன் தான் 2 ஆட்டிடியூட் குத்திட்டு வந்திருக்கான அது அந்த இடத்துல அவனை காப்பாத்துது. கூட பக்கத்துல இதுக்கு முன்னாடி ஒரு குழு கிட்ட இவங்க வந்து பனிக்கு ஒரு துணி வாங்கிட்டு போயிருப்பாங்க இல்லையா, அந்த குழுவுமே வந்து இந்த பவர்ல வந்து சேர்ந்துக்கிறாங்க. அவனோட லேசர் பாம்பை வச்சு மிலோவை தாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருவானா. அப்போ ஒரு குண்டு அவனோட கழுத்தையே விழுது. என்னன்னா தொண்டை காலு கழுத்து கை அப்படின்னு.
சுத்தி அவன் மேல வந்து அம்பு மலையானது பொழிய தொடங்குது. ஜாபியுமே வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண தொடங்கிட்டாரு. இவங்க 3 பேரும் சேர்ந்து அதை அட்டாக் பண்ணாதான் கொஞ்ச நேரமா அதை தடுத்து நிறுத்த முடியுது. கொஞ்ச நேரம் போக அது மேல முளைச்ச அந்த காலம் எல்லாமே அப்படியே விழுந்து கீழே விழுமா. ஏதோ பெருசா நடக்க போகுது அப்படிங்கிற மட்டும் மிலோ சென்ஸ் பண்ணிட்டான். அவன் நினைச்ச மாதிரி தான் அவனோட தலையை மேல பார்த்த மாதிரி ஒரு குண்டு விடுறான். அது போன ஸ்பீடுக்கு அப்படியே அந்த வானத்தை தொட்டி கீழே இறங்குது. ஒரு பெரிய வெடி விபத்து, இந்த நியூக்ளியர் பாம்லாம் வெடிச்சா எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு வெடி விபத்து நடக்குது. இந்த மாதிரி ஒரு பெரிய வெடி விபத்து பண்ணிட்டு அந்த ரோபோட் ஆனது அந்த இடத்த விட்டு மூவ் ஆக தொடங்குமா. கட் பண்ணா டிரோல் பாவோ இவங்க 2 பேரும் இனிகாம நகரத்தை நோக்கி தொடர்ந்து வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் டெட்சுஞ்சின் ஆயுதத்தை எப்படி தோக்கடிக்கணும் அப்படிங்கிற பத்தின ஒரு புக் வந்து டிரோல் கிட்ட இருக்கிறதா சொல்றா. இந்த புக்கை நம்ம ஹீரோ இறந்து போனால அந்த இடத்துல தான் எடுத்துட்டு வந்திருப்பா போல. அப்படியே அந்த சீன் இங்க கட் பண்ணா மிலோ வந்து ரொம்ப தூரம் தூக்கி வீசப்பட்டிருக்கான் அந்த ஒரு மிகப்பெரிய வெடி விபத்துல. ஜாபி தான் வந்து தேத்தி விடுறாரு. இப்ப இவங்க 2 பேரும் அந்த இனிகாம நகரத்தை நோக்கி போக முடிவெடுக்கிறாங்க. ஜப்பானோட பாதுகாப்பு படையெல்லாம் வந்து தடுத்து பாக்குறாங்க. அவங்களாலையுமே ஒண்ணுமே பண்ண முடியல. அப்படியே வந்து அந்த டெட்சுஞ்சின் மிஷினை பார்த்தோம்னா அது வந்து இன்னுமே அந்த இனிகாம நகரத்தை வந்து சேரல. இப்பதான் அந்த கைவிடப்பட்ட அந்த குட்டி பசங்க எல்லாம் வாழ்ந்துட்டு இருந்தாங்கல்ல, நட்ஸ் கோசுகே அப்படின்னு ஒரு கைவிடப்பட்ட நகரத்துல குட்டி பசங்களா வந்துட்டு இருந்திருப்பாங்க இல்லையா, அந்த பசங்களோட நகரத்தை நோக்கி வரதை பார்த்த உடனே கோசுகே வந்து அலாட் பண்றான். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நட்ஸ் வந்து ஒத்துக்க மாட்டான். இவங்களுக்கு அடையாளமா இருக்கக்கூடிய ஒரு இடம்னா அது இந்த ஒரு பிளேஸ் மட்டும்தான். அவன் கூட இருக்கக்கூடிய பசங்க எல்லாம் சொல்லி கொஞ்சம் கன்வின்ஸ் பண்றாங்க. உயிரா இல்ல இந்த இடமான்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம இருக்கிற இடம் நம்ம யாரும் சொல்லி தீர்மானிக்காது, நம்ம தான் யாருன்னு சொல்லி நம்ம தீர்மானிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட் மாதிரி இந்த வயசுல எப்படி யோசிக்கிறாங்க பாருங்க. சோ இப்போ அவங்க காலங்காலமா வாழ்ந்துட்டு இருந்த அந்த இடத்த கை விட்டுட்டு போகலாம்னு சொல்லி முடிவு பண்றாங்க. அந்த ஜெயண்ட் ரோபோட்டுமே இந்த சிட்டிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பழைய டெட்சுஞ்சின் மிஷின் இருக்குதுல, அது போட்டு அந்த ரோபோட் வந்து உண்மைதான் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு அந்த சிட்டியை மொத்தமா அழிச்சு தள்ளுது. அதே சமயத்துல இந்த சின்ன பசங்களும் அந்த சிட்டியை காலி பண்ணிட்டு ரொம்ப தூரம் ஓட ஆரம்பிக்கிறாங்க. சின்ன பசங்க சின்ன கால்கள் வச்சுக்கிட்டு இந்த பசங்களால எவ்வளவு தூரம் ஓட முடியும். ஸோ நட்ஸ் வந்து ஒரு முடிவு எடுக்கிறான். நான் அந்த மிஷினை வந்து டைவர்ட் பண்றேன், நீங்க எல்லாரும் தப்பிச்சு போயிருங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஈஸியா அந்த ரோபோட்டை வந்து டைவர்ட் பண்ணி கொண்டு போயிடலாம் சொல்லி முயற்சி பண்ணி பார்த்தான். பட் அப்படி நடக்கல. கொஞ்சம் விட்டு இருந்தா காலியா இருப்பான். அந்த இடத்துக்கு மேல வந்து இவங்களை காப்பாத்துறான். பாவோ, டிரோல், ஜாபி எல்லாருமே இங்க வந்துருவாங்க. வந்துட்டு ஆக்சுவலி அவங்களால அதுக்கிட்ட போய் சண்டை போட முடியாது. மிலோ மட்டும்தான் அதுக்கான ஆட்டிடியூட் வந்து எடுத்து இருந்திருப்பான். அவனுமே இவங்களை வந்து ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி சொல்லிட்டு உள்ள போய் சண்டை போட தொடங்குறான். அப்பதான் எல்லாருமே கொஞ்சம் நோட்டீஸ் பண்றாங்க. மிலோ ஃபைட் பண்ணக்கூடிய விதம் வந்து பிஸ்கோ வந்து சண்டை போடக்கூடிய மாதிரி இருக்கு. தனியாவே இருந்து நல்லா சண்டை போடுறான். ஒரு கட்டத்துல அந்த ரோபோட் தலைக்கு பின்னாடி போய் தலையெலுமோ ஸ்பைனல் கார்டும் ஜாயின் ஆகக்கூடிய அந்த ஒரு இடம், அதுல கத்தி எடுத்து அவனோட ஒட்டுமொத்த கோபத்தையும் அந்த இடத்துல காமிக்கிறான். அப்படி அவனோட விருப்பெல்லாம் காட்டும் போதுதான் அந்த டெட்சுஞ்சின் மிஷினுக்கு இந்த ரோபோட் தலைக்குள்ள இருந்து ஏதோ ஒரு கிளாஸஸ் மாதிரி ஒண்ணு கிடைக்குது. இது பிஸ்கோவோட இதுனா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதை எடுத்து பார்க்க அவனை பிடிச்ச அந்த ரோபோட் செவுத்திலே தூக்கி வீசி அடிக்குது. அவ்வளவுதான், விழுந்த வேகத்துக்கு மிலோ மயங்கி போயிட்டான். அடுத்து நம்ம பசங்க என்னதான் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த உடஞ்ச பகுதியில இருந்து ஒரு கை வெளியே வருது. என்ன பிஸ்கோ சாகல, அவனோட மொத்த உடம்புமே டோட்டலா ரீஜெனரேட் ஆயிருக்கு. இது எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. ஆனா அவனோட உடஞ்சு போன கைப்பாகம் வந்து ஒரு மாதிரி வித்தியாசமா கோல்டன் கலர்ல க்ளோ ஆகுது. ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி பிஸ்கோ மறுபடியும் இந்த இடத்துக்கு உயிர் துறந்து வாரான். அவ்வளவு பெரிய ரோபோட்டை சாதாரணமா ஒரு பஞ்ச் பண்றான். அது அப்படியே நிலை தருமாறி கீழே விழ போகுது. இது மட்டும் தானா? கிடையாது. மிலோ வந்து மயக்கத்துல இருந்து முழிச்சிட்டான். அவன் கிட்ட இருந்த அம்பை எடுத்து பிஸ்கோ கிட்ட தூக்கி வீச அந்த அம்பை வச்சு ஒண்ணு விடுறாரு. ஒரு பயங்கரமான ஃபோர்ஸ் அந்த ரோபோட்டை தொலைச்சிட்டு பின்னாடி போய் விழுது. இதுல அந்த ரோபோட் வந்து 2 துண்டாக்கி வீசப்படுது. ஜாபி தூரத்துல இருந்து பாக்குறாரு. பிஸ்கோ திரும்ப வந்துட்டான். இது எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கண்ணை அவராலே நம்ப முடியல. பாவோ பாக்குறாங்க. பிஸ்கோ திரும்ப வந்தது. அவங்களுக்குமே சந்தோஷம் தான். இப்ப நம்ம பசங்க 2 பேரும் பார்ட்னர்ஷிப் போட்டு அந்த மிஷினை போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போனா 2 துண்டா பிஞ்சு விழுந்து இருந்ததுல அந்த ரோபோட் வந்து மறுபடியும் உயிர் தள்ள ஆரம்பிக்குது. இந்த தடவை முன்ன இருந்ததை விட ஒரு பெரிய உருவத்தை எடுக்க தொடங்குது. பரவாயில்ல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அதுல இருக்கக்கூடிய விபரீதம் தெரியாம அது கிட்ட போனா சரியான சமயத்துல டிரோல் வந்து இவங்க 2 பேரையும் தடுத்து நிறுத்துறாங்க. என்னன்னா இப்ப அந்த டெட்சுஞ்சின் ரோபோட் இருக்கக்கூடிய அந்த கண்டிஷன்ல இவங்க பிளைண்டா ஷூட் பண்ணாங்கன்னா அது ஒரு பெரிய வெடிவிபத்துக்கு உண்டாக்கும். அது இந்த ஜப்பான் மொத்தமே அழியறதுக்கு காரணமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதுக்கு வேற வழி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பிளான சொல்ல தொடங்குறாங்க. இவ்வளவு பெரிய ரோபோட்டுக்கு கண்டிப்பா ஒரு ஆபரேட்டர் அப்படிங்கிறது இருந்துதான் ஆகணும். அந்த ஆபரேட்டரை முடிச்சு தள்ளிட்டானா இந்த டெட்சுஞ்சின் ரோபோட் அப்படியே வெடிச்சு செதறாம செயலக்க செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போதுதான் இப்பதான் இதுல ஒரு பெரிய பிரச்சனையே இருக்கு. அந்த தலை முழுவதுமே ஒரு பெரிய கவசத்தால மூடப்பட்டிருக்கு. இந்த ரோபோட்டோட பைலட்டை பாதுகாக்கிற மாதிரி. சரியா இவங்க அந்த பைலட்டை ஃபர்ஸ்ட் கொல்லணும். இவங்க ரேண்டமா ஷூட் பண்ணி அந்த ரோபோட் வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சோ இப்போ அந்த பிளான்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை அந்த தடுப்பை உடைக்கணும். அதை உடைக்கக்கூடிய அளவுக்கான பவர் வந்து பாவக்கு மட்டும்தான் இருக்குது இல்லையா. சோ நான் அதை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்ல கிட்ட போறதே ஒரு பெரிய ஆபத்து தான். அந்த அளவுக்கு ரஷ்ட வந்து வெளியேற்றிட்டு இருக்கு. நீ அது கிட்ட போனா இன்னும் பிரச்சனை இல்லாம உண்டாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மிலோ, ஜாபி அவங்க 2 பேரும் சொல்ல ஆக்சுவலி உங்கள யாராலையுமே இதை வந்து பெர்ஃபெக்டா பண்ண முடியாது. இவங்க வந்து ஆக்ட் ஆஃப் மெர்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்னிக் போல. அது எப்படின்னா ஒரு ஆர்மர் அணிஞ்சிருக்கக்கூடிய ஒருத்தரோட உடல் வந்து பாதிக்கப்படாம அவங்களோட ஆர்மர் மட்டுமே பாதிக்கப்படக்கூடிய மாதிரியான ஒரு டெக்னிக் போல. இதுக்காக தான் நான் இத்தனை நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு சொல்ல என்னது ஆக்ட் ஆஃப் மெர்சியா, இதெல்லாம் என்ன அடிக்கும் போது உனக்கு தோணலையாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்க பிஸ்கோ என்னோட வாழ்க்கையில நான் ஒரு முக்கியமான முடிவு எடுத்து ஒன்று பண்ண போறேன், அதை வந்து இழிவுபடுத்துற மாதிரி பண்ணாத அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இவங்க சொன்னா நம்ம ஹீரோவா கேட்க மாட்டாரு. அப்பதான் பாவம் நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு நான்
நான் சாகிற மாதிரியான ஒரு மிஷனுக்கு போறேன், நான் கடைசியா போயிட்டு வரதுக்கு முன்னாடி ஒரு நன்றி சொல்ற மாதிரி எதுவும் கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட கேக்குறாங்க. இந்த பொண்ணுக்கு என்னப்பா ஆச்சு, திடீர்னு வித்தியாசமா பேச ஆரம்பிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பாவோட ஃபேஸ பாக்குறாரு. இப்ப ஏன் நீ வித்தியாசமா ஒரு மாதிரி ஃபேஸ வச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, சரி சரி அந்த மாதிரிலாம் மூஞ்ச வச்சுக்காத, நீ போயிட்டு வந்த பிறகு நீ என்ன கேக்குறியோ அதை உனக்கு தாரேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு சொல்றாரு. கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு, நான் என்ன கேட்டாலும் நீ தருவியா அப்படின்னு பிஸ்கோவை பிடிச்சு சடனா கிஸ் பண்றாங்க. இவங்க ரெண்டு பேருக்குமே ரொமான்டிக்கா பேச வராது. இவங்க ரெண்டு பேருக்கு இடையிலான ரொமான்ஸ் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல. சோ இந்த காதல் ஜோடி வந்து இந்த இடத்துல ஒண்ணு சேர்றாங்க. இப்ப அந்த ரோபோட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கான்சியஸ் வர தொடங்கிடுச்சு. இப்போ அவங்களோட பிளான் படி மூவ் ஆக தொடங்குறாங்க. பாவம் அவங்க சொன்ன மாதிரி அதோட மண்டையை 2 துண்டா பொளந்து எடுக்க கீழே ஸ்பீடா விழ இருந்த பாவம் வந்து நம்ம ஹீரோ அவங்களோட கத்திலேயே ஒரு அம்பை விட்டு ஒரு பேராஷூட் மாதிரி மாத்துறாரு. சோ எந்த ஒரு அடியுமே இல்லாம நம்ம பாவம் வந்து கீழே சேஃபா லேண்ட் ஆகுறாங்க. இப்ப அந்த மண்டைக்குள்ள பார்த்தோம்னா யாரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இப்ப தெரிய வருது, அந்த குரக்கவா. இவன் தான் இவ்வளவு பெரிய ரோபோட்டை இவ்வளவு நேரம் ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்திருக்கான். அந்த ரோபோட் வந்து அக்கபூசின்னு மூச்சுக்கு 300 நேரம் சொல்லிட்டு இருக்கும் போதே நம்ம புரிஞ்சு இருந்திருக்கணும். பட் இப்ப நம்ம கண்ணாலே பார்த்துட்டோம். ஆனா அவன் வந்து நம்ம ஹீரோவை அவனை ஷூட் பண்ணவே விட மாட்டான். துரத்தி அடிச்சுக்கிட்டே இருக்க சரியா ஒரு இடத்துல வந்து அவனை பக்காவா லாக் பண்றாரு. சரி அவ்வளவுதாண்டா, அவனோட தலை போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சா நம்ம ஹீரோவோட தலையை நோக்கி ஒரு கை வருது. வந்து நம்ம ஹீரோவோட கண்ணிலே பட்டுட்டு போகுது. பட்ட இடம் எப்படி மாறி இருக்கு மட்டும் பாருங்க. அது பட்ட வேகத்துக்கே நம்ம ஹீரோவோட ஃபேஸ் முழுவதுமே அந்த ரஷ் நோய் வந்து பரவ தொடங்கிடுச்சு. இந்த அளவுக்கு ஒரு கொடூரமான மான்ஸ்டர் கூட தான் இப்ப இவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நினைச்சு கூட பார்க்க முடியல இல்லையா? சோ இப்ப இவங்க என்னதான் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போதுதான் மிலோ இவரோட கண்ணா இருந்து குரக்காவோட கொட்டத்தை இந்த இடத்துல இவங்க முடிச்சு தள்ளுறாங்க. அவன் செத்ததுமே அந்த டெஸ்டினி ரோபோட் முழுவதுமே ரஸ்டீட்டர் காளானா முளைக்க தொடங்குது. அதுல இருந்து ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய ஸ்போர்ஸ் அந்த காத்து சுத்தி இருக்கக்கூடிய எல்லாரோட நோயுமே நீக்கிட்டு போகுது. ஜாபி பாவோட ஃபேஸ பார்த்துட்டு உனக்கு குணமாயிடுச்சு அப்படின்னு சொல்ல அவங்களுமே தொட்டு பாக்குறாங்க. அவங்களுக்கு பிடிச்சிருந்த அந்த நோய் வந்து மொத்தமாவே குணமாயிடுச்சு. 2 பேரும் இந்த உலகத்தையே காப்பாத்திட்டு மேல இருந்து தனியா மிலோ நம்ம ஹீரோ இறந்துட்டதான் நினைச்சு நம்ம ஹீரோ ரொம்பவுமே மிஸ் பண்ணிருப்பாங்க இல்லையா, அதை பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க. சோ இப்ப இவங்க 2 பேரும் தொடர்ந்து ஒரு பார்ட்னரா சுத்த போறது வந்து நமக்கு இப்ப தெரிய வருது. கட் பண்ண பாவம் வந்து இனிகாமா நகரத்தோட புது மேயரா வந்து அறிவிச்சிருப்பாங்க. வந்ததுமே ஜப்பான் கவர்மெண்ட் இருந்து நம்ம சிட்டிக்கு ஃப்ரீடம் வாங்கிட்டதா ஒரு அறிக்கை விட்டுட்டு இருக்காங்க. திரள் வந்து ரஸ்டீட்டர் மாஸ்டர் முழுவதுமே அவளோட ட்ரக்ல ஏத்தி எங்கேயோ கடத்திட்டு போயிட்டு இருக்கா. இதுதான் இப்போ விலை மதிக்க முடியாத ஒரு பொருள் ஆயிடுச்சு. சோ அதை கடத்திட்டாவ எங்க போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காமிக்கல. அதே சமயத்துல மிலோ நம்ம ஹீரோ இவங்க 2 பேரையுமே தீவிரவாதியை இப்ப அறிவிச்சிருக்காங்க. இவங்க 2 பேரும் நிறைய தீவிரவாத தாக்குதலில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பான் கவர்மெண்ட் இவங்க 2 பேரும் தேடிட்டு இருக்கு. இவங்க 2 பேரும் இனிகாமா நகரத்துக்குள்ள போகக்கூடிய அந்த பார்டர்ல ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஹீரோ எப்படி இந்த சிட்டிக்குள்ள தப்பிச்சு வந்தாரோ அதே மாதிரி இவங்க 2 பேரும் இப்ப தப்பிச்சு போறதோட இந்த சீரிஸ் வந்து இந்த இடத்துல எண்ட் ஆகுது. ஸோ எப்படி ஆயிடுச்சு இந்த கதை? இந்த சீரிஸை பத்தின கருத்து ஏதாட்டும் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்ல லீவ் பண்ணிட்டு ஒரே ஒரு லைக் கமெண்ட் ட்ராப் பண்ணிட்டு போயிருங்க. ஸோ யா, பை.